bowling போலாமா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மிசிசாகால இருக்க பிளானட் போல் அப்படின்ற ஒரு போலிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம போலிங் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போலிங் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இது வரைக்கும் போனதே இல்லை, இதுக்கப்புறம் தான் போக போகிறோம்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்கவங்க, நாங்கள் எப்படி போலிங் போக முடியும், அதை தூக்கவே முடியாது கிட்ஸால் நினைக்கிறவங்களுக்குமே இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸாலையும் சூப்பராக விளையாட முடியும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே அது வந்து புரியும். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லேன்ஸ் இருக்குது. அதுவும் பிளானட் போல் வந்து ரொம்ப பெரிய ஒரு போலிங் ஆர்கேட். அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லேயே உங்களுக்கு ஷூஸ் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மண்டே டு சண்டே வரைக்கும் எல்லா நாளுமே போலிங் இருக்குது. 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட $49 to $50 வாங்குறாங்க. அதே நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு போனீங்க அப்படின்னா அப்போ மட்டும் உங்களுக்கு $22 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி அது லஞ்ச் டைம்ன்றனால $22 நினைக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான பர்த்டே பேக்கேஜும் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸுமே நீங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு $22 பர் சைல்டு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா பீட்சா, பாப்கார்ன், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அதெல்லாம் கொடுத்து, அதே மாதிரி ஒரு போலிங் லேனுமே உங்களுக்கு 1 ஹவருக்கோ இல்லை 2 ஹவர்ஸ்க்கோ தராங்க. ஸோ நல்லபடியாக விளையாடிட்டு வரலாம். அதே மாதிரி போலிங் பாலிசிஸ்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு போங்க. பிகாஸ் இந்தியா மாதிரி இங்கே இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்மளே அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்போவுமே போலிங் ஷூஸ் போட்டிருக்கணும். அந்த 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 லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த போலிங் இருக்குங்களே அந்த லேன்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷூஸோடு தான் இருக்கணும். வெட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது வெட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். நோ அவுட் சைட் ஃபுட்ஸ் ஆர் அலவுட். ஸோ ஃபுட், ட்ரிங்க் எதுவுமே வெளியேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளேயே வந்து உங்களுக்கு டிம் ஹார்ட்டன்ஸ் இருக்குது, உள்ளேயே வந்து அவங்களோட இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அவங்களோட கேஃபிடேரியா மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பாப்கார்ன், ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஒரு காஃபி கூட நீங்கள் ஆக்சுவலி உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் போலிங் ஷூஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய சைஸ், யூஷுவல் சைஸ் வந்து கேட்டேன். அது வாங்கி போட்டேன். எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால அதை நான் திருப்பி மாற்றிட்டு என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த ஷூஸை மாற்றிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஒரு லேனுக்கு தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ எத்தனை பேர் வேணாலும் அந்த லேனில் வந்து நீங்கள் விளையாடிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு. ஒவ்வொரு பாலும் வந்து கவுண்ட் ஆகும் ஆக்சுவலி. அதே மாதிரி தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் தட் யூ லூஸ். அதனால் வந்து எல்லாமே சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாமே மெய் மறந்து போயிடுவோம் அந்த போலிங் ஸ்டார்ட் ஆனாவே. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் ஆன் வாட் எவர் யூ டூ. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழித்து விளையாடுறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா காலி, நேராக போகல. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியான வெயிட்டு கிடைக்கவே இல்லைங்க. எடுத்ததே பார்த்திங்கன்னா 6 கிலோது கிடச்சது. இப்போ நான் போடுறதே பார்த்திங்கன்னா 6 kgs அது. ஸோ ரொம்பவே ஹெவியாக இருக்கும் ஒவ்வொன்றும். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்கும். அந்த ட்ரெயினர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறது. ஆக்சுவலி 6 kgsோட 8 kgs பால் போடுறது வந்து இன்னும் நல்லா போய் ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ சோஃபி போடுறதும் பார்த்திங்கன்னா 8 kgs பால் தான். பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் மாதிரி அப்படியே டப்புன்னு போட்டாங்க. இதுதான் அந்த ட்ரெயினர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜானு அழகாக வச்சு அதில் போட்டாங்க. அந்த போலிங் பின்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்தது ஜானுக்கு தான். அதுக்கப்புறம் போக போக எல்லாரும் அந்த பின்ஸ் எல்லாம் காலி பண்ணாங்க. பட் ஜானு வந்து ஃபஸ்ட்டு கேம்லேயே வந்து செம்மையாக விளையாடிட்டா. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 games பார்த்தீங்கன்னா அந்த பின்ஸ் வந்து ஹிட் ஆகவே இல்லை. 4th கேம்லேருந்து தான் வந்து போக ஆரம்பிச்சுது. 4th கேம்லேருந்து தான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சது, ஓகே நம்ம ஹேண்டை வந்து
இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு போட்டால் அது போகுது அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதனால 4th கேம்லேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் 1 ஹார்லேருந்து 2 ஹாருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விளையாடிட்டே இருக்கும் போதே நடுவில் பார்த்திங்கன்னா பசிச்சது. ஸோ அங்கேயே வந்து ட்ரிங்க்ஸ் பாப்கார்ன்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை போய் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நம்ம போலிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் எங்கேயாவது கிட்ஸ் வந்து இந்த பால்ஸ் வந்து எங்கேயாவது போட்டுட்றாங்க, அதை நம்ம எடுக்கணும்னு நினச்சா நம்ம அதுக்கு மேலே நடந்து போய் எடுக்கக்கூடாது. அவங்கள வந்து போய் கூப்பிடணும், நம்ம ஸ்டாஃபை போயிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். அந்த லைன் இருக்குங்களா, அந்த லைன் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளே நடக்கவே கூடாது. பிகாஸ் அது எல்லாமே நல்லா கண்டிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா போல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாலும் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபுட் எல்லாமே அங்கே விற்பாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணனாலும் கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட. பட் 1 டேக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்க. 1 ஹவருக்கு $50 பார்த்துக்கோங்க. அப்போ 1 டேக்கு எவ்வளோ இருக்கும்னு. நல்லா விளையாடுறாங்க, எல்லாருமே நல்லா விளையாடுறாங்கன்னா ஆக்சுவலி யூ கேன் டூ தட். அண்ட் ஷூ ரெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா $5, 4.5 or something. ஸோ வித் GST HST யூ வில் கெட் ஃபார் $5. ஸோ ஃபைனலாக மனிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா பின்ஸும் தாறுமாறாக ஹிட் பண்ணி அழகாக முடித்தார். நாங்கள் எல்லாருமே வந்து செமையாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து நீங்கள் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணி விளையாடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 6 பேர் போகிறீங்க அப்படின்னா அந்த 6 பேரோட நேம்ஸ் எல்லாம் அங்கே வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோட டேர்ன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி விளையாடுவீங்க. ஸோ டோட்டலாக 10 ரவுண்ட்ஸ் வரும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த 10 ரவுண்ட்ஸும் விளையாடின அந்த ஸ்கோர் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிக்சர்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணி அங்கே டேரெக்டாக அந்த மானிட்டரில் உங்கள் பிக்சர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அங்கே அப்லோட் ஆயிரும். ஸோ எந்த மானிட்டர் உங்களுது அப்படின்றதும் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எங்களோட டே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. போலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsோட உங்களை எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya. Take care.